வெல்கம் டு வனவில் வானதி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவல் பாயாசம். இந்த பாயாசம் செம்மையாக இருக்குங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. அது மட்டும் இல்லைங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. வாங்க இந்த பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? தேங்காய் இது மாதிரி பல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சிக்கலாம். அதில் 2 ஏலக்காவும் கூட சேர்த்து அடிச்சிக்கலாங்க. பாருங்கள், இது போல் அடித்து எடுத்துக்கலாம். ஏலக்காய் வேண்டான்னா நீங்கள் பாயசம் காய்ச்சும் போது ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம தேங்காய் அரைச்சா அதே ஜாரில் ஒரு 5 முந்திரி பருப்பு, கொஞ்சம் பால் ஊற்றி இதை நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கலாங்க. பேன் ஹீட் ஆனதோ 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாங்க. முந்திரி பருப்பு, திராட்சை, பாதாம் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது போல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே பேனில் அந்த நெய்யில் நம்ம 1 கப் அவல் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த அவல் கூடவே இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த பச்சை வாசம் போயிட்டு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அது அப்படியே மொறுன்னு ஆகிடும், கிறிஸ்பியாக இருக்கும். இந்த கப்பில் தான் நான் 1 கப் அவல் எடுத்துருக்கேங்க. அவல் நெய்யில் வறுத்தெடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம். அது வரையும் உங்களுக்காக ஒரு பாடலில் சில வரிகள். கன்னி பெண்ணை மெல்ல மெல்ல தென்றல் தாலாட்ட, கடலின் அலைகள் ஓடி வந்து காலை நீராட்ட, எழுந்த இன்பம் என்ன என் எண்ணம் ஏங்கும் ஏக்கம் என்ன, விருந்து கேட்பதென்ன அதையும் விரைந்து கேட்பதென்ன, முத்துக்களே பெண்கள் தித்திப்பதே கண்ணம், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை. அவல் பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்ம 1 கப் அவல் எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். அதை தண்ணி ஊற்றாமல் நீங்கள் காய்ச்சிக்கணுங்க. பால் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அவல், அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். நல்லா இந்த பால்லே குக் ஆகட்டுங்க. இதை நீங்கள் கைனாலையும் எடுத்து பார்க்கலாங்க. அந்த பதம் வெந்திருக்கா என்னன்னு நீங்கள் கையில் கூட நசுக்கி பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் ஏலக்காய் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பல்லாக கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி நீங்கள் நெய்யில் வறுத்து கூட ஆட் பண்ணலாங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். 1 கப் அவல், 1/2 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் பார்த்திங்கன்னா பாகு பதம் கிடையாது. இது கொஞ்சம் கால் கப்பு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணோம்னா அந்த கட்டிகளெல்லாம் கரைஞ்சிரும். அப்போது அது தூசு மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் ஃபில்ட்ரு பண்ணி இது மாதிரி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ண பிறகு கலர் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுங்க. வெள்ளை கரைசலை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாதாம், முந்திரி, திராட்சை, அது இது கூட ஆட் பண்ணிடலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. அருமையான அவல் பாயாசம் ரெடி ஆச்சுங்க. இந்த பாயாசம் போல் உங்கள் வீட்டில் செஞ்சு நீங்கள் அசத்துங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.